அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஏஞ்சல் உங்களுக்கு தரப்போகிற ஸ்பெஷல் மெசேஜ் என்ன, இன்றைய நாளுக்கு உரித்தான ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க இன்ஸ்டாகிராமுக்கு வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே பர்சனல் ரீடிங் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஏஞ்சல் இன்றைய நாளுக்காக என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துவோம். ஓகே, பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில விஷயத்தில், அதாவது உங்களுக்கு பெயின் தரக்கூடிய விஷயத்துல இருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வர போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸோட ஏதாவது ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் இந்த விஷயம் எப்படி இருக்கும்னு தெரில, அதனால தான் எனக்கு முடிவெடுக்க முடியலை, இது சரியாக தவறான்னு தெரில அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெளிவு கிடைச்ச உடனே நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாகி கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா இன்றைய நாள் ஒரு 5 நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகே, கண்ணை மூடி அப்படியே அமைதியாக அமர்ந்திருக்குது தான். ஓகே. ஸோ கண்ணை மூடி அமைதியாக அமர்ந்திருந்து எனக்கு யூனிவர்ஸ் எனர்ஜி தராங்க அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணினாலே போதும். உங்கள் மனசுக்குள்ளே இருக்க அந்த சில வழிகள் உடனே மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இன்னுமே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகேயா. ஸோ அதனால் இன்றைக்கி நாளில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து கண்ணை மூடி உங்கள்கிட்ட எனர்ஜி, யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நினச்சிட்டு கண்ணை மூடி அமர்ந்திருக்கிறது தான். ஓகே. அப்படி இருக்கும்போது ஒரு சில பெயின் தரக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஈஸியாக வெளியே வரக்கூடியதாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹீலிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஓகே, முக்கியமாக தேவைப்படுது. எஸ், நீங்கள் உங்களை நீங்களே ஹீலிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி ஆசைப்படுற விஷயத்த உங்களுக்குள்ளே ஈர்த்து கொள்ள முடியும். ஓகே, இதுக்கு மெடிடேஷனுங்கிறது ஒரு சிறந்த வழி. சரியா. இப்போ நீங்கள் கண்ணை மூடி அமர்ந்துருங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக யூனிவர்ஸ் கிட்ட வைக்கும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒன்ஸ் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேயா. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சில விஷயத்த போட்டு குழப்பிகிட்டே இருக்காமல் அதை எப்படி வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறத யோசிங்க. ஒரு சில விஷயத்த ரொம்ப பின்னாடியே போய் துரத்தி உங்களுக்கு இந்த விஷயத்தில் இன்னுமே தெளிவு வேணும் அப்படின்னு துரத்தாதீங்க. ஓகே. கொஞ்சம் விஷயத்தெல்லாம் ஃப்ரீயாக இன்றைய நாளில் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக யூனிவர்ஸோட கனெக்டாக இருங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கே ரொம்பவுமே ஆழமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனையில் என்ன சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நான் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னாலும் சரி, இல்லைப்பா எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கூட அது எனக்கு நடக்கிற மாதிரி நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னாலும் சரி, அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயத்துலேருந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வெளியே வர போகிறீங்க அப்படிங்கிற அற்புதமான செய்தி அவங்க உங்களுக்கு தராங்க. ஓகே. இப்போ வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பை இழுத்துக்கொள்கிறதுக்காக தான் இன்றைக்கி கொஞ்சமாக மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா உங்களை நீங்களே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு மருத்துவம் அப்படின்னா அது மெடிடேஷனால் மட்டும்தான் முடியும். அதனால தான் உங்களை நீங்களே குணப்படுத்தி கொள்ள முடியும். ஸோ இப்படி மெடிடேஷன்லாம் பண்ணும்போது இன்றைக்கி என்னமோ இந்த நாளில் பழைய விஷயங்கள்லாம் கழிஞ்சிட்டு உங்களை நீங்களே புதுசாக உணர போகிறீங்க. உங்கள் ஆன்மாவை நீங்கள் உணர போகிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த தெய்வீக சக்தியை உணர போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே தெளிவாக தெரியுது. ஓகே. அப்போது உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஆன்மீக சக்தியையும் அந்த தெய்வீக சக்தியையும் நீங்கள் உணரணும் அப்படின்னா இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சமாக மெடிடேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே. பட் நீங்கள் இப்படி பண்ணும்போது நீங்கள் நினச்ச ஒரு சில விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இங்கே அடுத்த சில வாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சக்ஸஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போது சில விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அடுத்த சில வாரங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான சக்ஸஸை ரொம்பவுமே ஈஸியான வகையில் நீங்கள் தக்க வச்சுக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ இந்த கைடன்ஸ் தான் இன்றைக்கி ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு லிட்டில் ஏஞ்சல் மெசேஜோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.